ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பீஃப் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படின்னு பார்க்கலாமா? அன்னைக்கு ஈவினிங்காக வந்து நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போலாம் வந்து கிளைமேட் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. வெயில் நேரம் தான் சொல்கிறோம், பட் ஆனால் வந்து மழை கொஞ்சம் பெஞ்சிட்டு தான் இருக்குது. கோடை மழை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்காக வெங்காயம், தக்காளி இதெல்லாமே கட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பீஃபை வந்து குக்கரில் போடணும்னு நினச்சேன். அதை மறந்துட்டு இதை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே பீஃபு, அப்புறம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே போட்டு வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேக வைக்க வச்சாச்சு. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்தாங்க. சரி நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே அந்த இடத்த விட்டு நான் வந்தாச்சு. ஏன்னா அத்தாவோட பிரியாணி வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. வீட்டில் செஞ்சு கொடுத்து இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, அதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறமே அன்னைக்கு தான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமே சரி நீங்கள் பண்ணுற பிரியாணி நல்லாயிருக்கு, அடுத்தடுத்து நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் அவங்கக்கிட்டே விட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த மழை நேரத்துக்கு அதுக்குமே பிரியாணி சாப்பிட்றதுலாம் வந்து வேறு லெவல் ஃபீலிங். நைட்டில் யாராவது பிரியாணி சாப்பிடுவாங்களா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. நைட்டில் நாங்கள் பிரியாணி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான். நம்மளோட கிரேவிங்ஸ் வந்து ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல, அன்னைக்கு அந்த மாதிரி இருந்துச்சு.